வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் இது. நம்ம நிறைய விஷயங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னா நம்ம யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்காக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய ஈஸி டிப்ஸும் கொடுத்துருக்கோம். இதுவும் ஈஸி தான், செய்கிறவங்களுக்கு ஈஸி, செய்ய முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் சித்தகுரு சொல்வார், எப்பவுமே நோய் வர்றது அப்படின்றதே நம்முடைய உணவு முறைகள்னாலையும் டிஎன்ஏவாலையும் நம்முடைய கர்ம வினைகள்னாலையும் வரும். ஸோ அப்போ அதையெல்லாம் சரி பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுக்கிட்டு ஆகணும். ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவார் எப்போவுமே. ஸோ அந்த முறையில் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் யாருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, லேடிஸ்க்கு பீரியட்ஸ் மாதத்துக்கு 2 தடவை வரலாம். இல்லைன்னா வந்ததுன்னா நிற்காமல் அப்படியே ப்ளட் ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். அப்புறமா கட்டை குரலாக மாறிடும். அப்புறம் முகத்துலலாம் முடி நிறைய வளர ஆரம்பிக்கும். பெண் தன்மை இல்லாமல் ஆண் தன்மை உடம்பு வாகில் பார்த்திங்கன்னா ஆண் உடல் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்கும். முதல்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப மெதுவாக இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் எல்லாமே மாறிடும் நம்மளுக்கு. அதை நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய கோபம் வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸில். அப்புறம் எப்போ பார்த்தாலும் மைண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிடும் இவங்களுக்கு. இது எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு பெண் தன்மை குறைஞ்சிடும் மொத்தத்தில். அந்த உடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆண் உடல் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். இது மாதிரியெல்லாம் மாறும்போது இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்கிறது, ஆண் தன்மைக்கு மாறிடுவாங்க. அப்படியே நல்ல நளினமாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட உடல் வாகு ஆண் தன்மை மாதிரி மாறிடும். அவ்வளோதான். இதில் முடியெல்லாம் நிறைய வளர ஆரம்பிச்சிடும் ஆண்கள் மாதிரி. இந்த மாதிரி கோபங்கள் அதிகமாக வருது. இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுவாங்க. இதுக்கு எந்த மாதிரி ஒரு உணவு முறை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னா, சித்தகுரு இதுக்கு தேவை மாதுளம் பழமும் அத்திப்பழமும். அத்திப்பழம் பழமாக வாங்கிக்கோங்க. இந்த தேனில் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகாது நமக்கு. வெறும் அத்திப்பழமாக எடுத்துகிட்டு வந்துக்கணும். அத்திப்பழத்தை நல்லா கழுவிட்டு 2ஆக வெட்டிக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் போய் அதை 2ஆக மட்டும் வெட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, மாதுளம்பழத்தை ஜூஸ் எடுக்கணும். தண்ணி போடாமல் ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் இந்த அத்திப்பழத்தை முக்கி வைக்கணும். நைட்டு நீங்கள் அதை மூழ்கடிச்சு வச்சிங்கன்னா இந்த அத்திப்பழம் மொத்தம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். அத்திப்பழம் நிறைய எடுத்துக்கிட்டு அதை அதுக்கு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு நமக்கு மாதுளம்பழம் ஜூஸ் இருக்கணும். மாதுளம்பழம் ஜூஸ் வச்சு நல்லா அது அதில் ஊறிடுச்சுன்னா ஃபுல்லாக ஊறிடும். அதில் ஊறினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எடுத்து வெயிலில் காய விடணும். காய விட்டு மறுபடியும் நல்லா காஞ்ச உடனே மறுபடியும் எடுத்து மறுபடியும் நம்ம இதே மாதிரி போமோகிரானேட் ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் அத்திப்பழத்தை மறுபடியும் அப்படியே நனைக்கணும் ஃபுல்லாக. அதை முக்கி வச்சுட்டு இதே மாதிரி என்ன பண்ணோன்னா, நம்ம 48 தடவை இதை முக்கி எடுத்து காய விடணும். இந்த மாதிரி 48 தடவை பண்ணணும். ஒரு மண்டலத்தில் இந்த மாதுளம்பழம் ஜூஸில் இந்த அத்திப்பழம் ஊறி அந்த மாதுளம்பழம் ஜூஸ் மொத்தத்தையும் அது கிரகிச்சிருக்கும். 48 நாள் ஆனதுக்கப்புறம் 48வது தடவை 48 நாள் கூட கணக்கு கிடையாது, 48வது தடவை அது காஞ்சதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து ஊற விடணும். 48வது தடவை என்ன பண்ணணும், எடுத்து நல்லா காய விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாதுளம்பழம் ஜூஸில் போட வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு தேன் ஊற்றி அந்த அத்திப்பழத்துக்கு மேலே வர்ற அளவுக்கு தேன் மூழ்கிற அளவுக்கு வச்சு தேனில் இதை ஊற விடணும். தேனில் இது கூட 48 நாள் தான் கணக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 48 நாள் அகெயின் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் தேனில் ஊறிக்கிட்டே வருதுன்னா
நீங்கள் அப்போவே டெய்லி ஒரு பழம், அது எத்தனை நாளுன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். டெய்லி ஒரு பழத்தை எடுத்து அதை தேனோடு சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேலன்ஸுக்கு வர ஆரம்பிக்கும்னு சொல்கிறார். இதை செஞ்சு பார்த்தவங்க பார்த்துருக்காங்க. இதனுடைய ரிசல்ட்ஸும் இருக்குது நிறையவே. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது. கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா சித்தகுரு சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டாலுமே அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ பெண்களுக்கு நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லிட்டோம். ஆண்களுக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆண்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அவங்களுக்கும் எப்படி இருக்குன்றது, அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு முறைகளில் நம்ம சரி செய்யலான்றதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த டிப்ஸும் நான் சொல்கிறேன். அதையும் சொல்லியிருக்காரு சித்தகுரு. அதனால் இப்போ பெண்களுக்கு உண்டானது சொல்லியிருக்கேன். பெண்கள் செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், மெனக்கெட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதனால் உண்டான பலனும் அப்படி தான் இருக்கும். அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.